ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம டெய்லி தண்ணீர் குடிக்கிறோம். ஆனால் அந்த தண்ணீரில் எவ்வளோ நன்மை இருக்குது, எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமானா அது நமக்கு தெரியாது. இப்போ அந்த தண்ணீர் நம்ம குடிக்கிறதுல எவ்வளோ நன்மை இருக்குது, அதனால நமக்கு என்னென்ன உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் தண்ணீரில் இவ்வளவு நன்மையா அப்படின்னு பார்த்தா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. தண்ணீர் நம்ம குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். ஆனால் அது எந்தெந்த நேரத்தில் எப்படிலாம் நம்ம அதை குடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் நம்ம குடிச்சிட்டு படுத்தா மாரடைப்பு வராமல் தடுக்கலாம். உடற்பயிற்சி செய்ய துவங்கும் முன் 2 டம்ளர் தண்ணீர் அருந்தினால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்புறம் நம்ம வெளியில் செல்லும் போது, வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது, வெளியிலிருந்து நம்ம வீட்டிற்கு வந்தவுடன் தண்ணீர் அருந்தினால் வைரஸ் மற்றும் தொற்று நோய் தடுக்கப்படும். விடியற் காலையில் எழுந்ததும் நம்ம 2 டம்ளர் தண்ணீர் அருந்தினால் உடலில் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும். குளிப்பதற்கு 10 நிமிடம் முன்னதாக நம்ம 1 டம்ளர் தண்ணீர் நம்ம குடிச்சா இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிடும். 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பு 1 டம்ளர் தண்ணீர் அருந்தினால் ஜீரண சக்தியை நமக்கு அதிகமாகும். அதிகமாக சாப்பிட்டாலும் உடல் எடை குறைய வேண்டும் என்றால் சாப்பிடுவதற்கு முன் 2 டம்ளர் தண்ணீர் நம்ம அருந்தினால் நன்றாக செரிமானம் ஆகும். மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வரவே வராது. தண்ணீர் அதிகமாக அருந்துவது ஆரோக்கியம் தான். ஆனால் தாகம் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் அருந்துவது தப்பு, கூடவே கூடாது. அதிகமான நீர் அருந்துவதற்கு ஏதுவாக தாகமும் நமக்கு எடுக்கணும். அப்பதான் நம்ம தண்ணீரும் நிறைய குடிக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். அவ்வகையில் நம்ம உடல் உழைப்பு இருக்க வேண்டும். சும்மா தண்ணீர் குடிக்கிறத விட நமக்கு தாகம் எடுத்து உடல் உழைப்பு இருந்து நம்ம தண்ணீர் குடித்தா நமக்கு ரொம்பவே ஆரோக்கியம். நாம் அருந்தும் தண்ணீரை நன்கு காய்ச்சி மிதமான சூட்டில் நம்ம குடிக்கிறது பருகுவது ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ தண்ணீரில் எப்படி குடிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். தண்ணீர் தாகம் இல்லாமல் சும்மா குடிக்கிறத தவிர்த்துக்கங்க. உடல் உழைச்சி தாகம் ஏற்படும் போது தண்ணீர் கொடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன வேலைகளில் நீங்கள் தண்ணீர் அருந்தி வந்தால் உங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.